மற்றவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களையும் முடித்து காட்டக்கூடிய என் மனதிற்கினிய மகர ராசினியர்களே, செய்யறதும் நீங்க தான் இருப்பீங்க, சொல்றதும் நீங்க தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த மாதம் அப்படின்றது இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் இந்த சித்திரை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் சூப்பரா இருக்க போகுதுங்க. அப்போ அப்படின்னு 7:30 சனில இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. ஏன் மேடம் உங்களுக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னா, சச்சா இல்லை, நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டே ஐயோ சந்தோஷமா ராசி பலன் கொடுக்க முடியுதேன்னு சொல்லி சந்தோஷப்படுற ஒரே ராசி என்னன்னா மகரம் மட்டும்தான். ஏன்னா மனதிற்கினிய ராசி நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். மகரம் அப்படின்னாலே மனோதிடம் அப்படின்னு அர்த்தம். இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்னா, சித்திரை மாதம் 8ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்கிறார். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்றதுதான் திடீர் அதிர்ஷ்டம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதிர்ஷ்டம் அப்படின்றது என்ன, தோன்னா புதையல் வர்றதா? நீங்க இஷ்டப்படுறது அதுவா உங்க கையில வந்து கிடைக்கிறதா அதிர்ஷ்டம். அப்ப நீங்க எதெல்லாம் இஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் அதுவா உங்க கையில வந்து கிடைக்க போகிறது. திடீர்னு இத்தனை நாள் இல்லாம கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. சனி போயிட்டாலே போதுங்க, எல்லா பிரச்சனையில இருந்தும் சரியாயிடும். ஸோ மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம்ன்றது நீங்க இஷ்டப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது 100க்கு 150 விழுக்காடு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிகழ்வதற்கான அத்துணை வாய்ப்புகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன். சூப்பரான டைம் பீரியடுங்க. இன்னும் மே மாசம் வரைக்கும் உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் இத்தனை நாட்களாக இல்லாத ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. ஏன்னா 8ஆம் அதிபதி உச்சமாகும் போது ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூ பண்ணுவார்னா கண்டிப்பா பண்ணுவார். அதெல்லாம் வந்து இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது. நம்பி நீங்களும் ராசி பலன் பார்க்குறீங்க, நானும் நம்பி சொல்லணும்ல. அதனால கொஞ்சம் உடல்நிலையில் ஆரோக்கியம் தேவை. கழிவுகள் போகிற இடத்துல கான்ஸ்டிபியூஷன் போகிற மாதிரி, ஏன்னா 8ஆம் இடம்னாலே அதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். ஆயில் கண்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ ஆயிலுக்கு கண்டமாகணும், ஆயிலுக்கெல்லாம் கண்டமாகாது. கொஞ்சம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, மூச்சு விடுறதுல ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டப்படுறது, முதுகு தண்டு வடம் ஒரு சின்ன வலி வர்றது, த்ரோட்டு கிட்ட ஒரு பெயின் வர்றது, இது எல்லாமே வந்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிகழக்கூடிய காரணியாக இருக்கும் அப்படின்னு கிரகங்களால் அனுமானிக்கப்படுகிறது. அப்படிதான் சொல்லணும். அது அட்டோரிட்டிஸ் உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப்ல என்ன தசாபுத்தி ஓடுதுன்றதை பொறுத்து அது அதிகமாகவோ இல்லை லைட்டாக அப்படி எட்டி விட்டு போகிற மாதிரியும் இருக்கலாம். பட் இருந்தாலுமே மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் மட்டும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. ஒரு பக்கம் மகர ராசிக்கு இப்படி, இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அவர் தான் காலபுருஷனுடைய 5ஆம் அதிபதி. அவர் தான் மருத்துவக்காரகன். அப்ப நிறைய பேருக்கு சிறப்பான மருத்துவம் கிடைக்க போகிறது. நான் அப்படியே எடுத்துக்கிறேன். மீனாட்சி உங்களுக்கு நல்ல விதமான மருத்துவ அமைப்பை கொடுத்து இது வரைக்கும் இருந்த நாள்பட்ட நோய்களுக்கான ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கட்டும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.